This video sponsored by EduQuest. இந்த EduQuestல உங்களுக்கு தேவையான கோர்சஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hello friends, part 1 trigonometry வீடியோவில் என்னென்ன டாபிக்லாம் பார்த்தோம்னா பைத்தாகரஸ் தியரம் பார்த்துருந்தோம், வாட் இஸ் trigonometry பார்த்துருந்தோம், ஒய் trigonometry பார்த்துருந்தோம், தென் trigonometry ரேஷியோஸ்லாம் பார்த்துருந்தோம், அது ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ரிலேஷன் பிட்வீன் சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம இந்த பேசிக்ஸ் சொல்லி கொடுக்கறதுனால நான் ஜஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது 90 டிகிரி ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும்போது இது 90 டிகிரி. ஸோ டீட்டா இங்கே வச்சிருக்கேன் நான். ஸோ டீட்டா நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறது தான் இப்போதைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ஓகே, கொஸ்டினில் டீட்டா எங்கே கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து ஆப்போசிட்டோ அட்ஜசன்ட்டோ மாறும். ஓகே, பட் நான் இப்போ எடுத்துருக்கிறதுல இங்கே தான் டீட்டா போட்டிருக்கேன். ஸோ டீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைட், 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைபார்டினியஸ், 90 டிகிரியும் டீட்டாவும் ஒரே லைனில் இருக்கிற சைடு அட்ஜசன்ட். ஓகே, ஸோ மார்க் பண்ணியாச்சு. இதோட ரிலேஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா மூணுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்க்குறோம். அதாவது சைன் டீட்டாவோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைபார்டினியஸ். தென் காஸ் டீட்டா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபார்டினியஸ். இதுதான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், பார்ட் 1ல பார்த்துருந்தோம். ஓகே, தென் tan theta இஸ் ஈக்குவல் டு நம்ம அதையும் பார்த்துருந்தோம்ல, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அதுதான் tan thetaவோட ஃபார்முலா. இந்த tan thetaவை ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடுக்கு பதிலாக சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு சொல்லலாம். ஓகே, tan theta இஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா. இது எப்படின்ற ப்ரூஃபை தான் நம்ம பார்க்கலாம் இப்போ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கணும். tan theta equal to sin theta divided by cos theta. Opposite by adjacent ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் கேசஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். tan theta is equal to sin theta divided by cos theta. இது எப்படி வருதுன்னா RHS எடுத்துக்கலாம் நம்ம. RHS is equal to sin theta divided by cos theta. sin thetaவோட ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் சைட் பை ஹைபார்டினியஸ். ஓகே, sin thetaவோட ஃபார்முலா ஆப்போசிட் பை ஹைபார்டினியஸ், காஸ் டீட்டாவோடது அட்ஜசன்ட் பை ஹைபார்டினியஸ். இதுதான் இதோட ஃபார்முலா. ஓகே, ஸோ நியூமரேட்டரில் இருக்கிறது அப்படியே வந்துடும், ஆப்போசிட் சைட் பை ஹைபார்டினியஸ். ஸோ இந்த மாதிரி ஹோல் டிவைடு போட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குதுன்னா இதை நியூமரேட்டரில் கொண்டு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அட்ஜசன்ட் பை ஹைபார்டினியஸை ஜஸ்ட் ரெசிப்ரோக்கலாக ஆக்கிடும். இன்டூ போட்டுக்கிட்டு அட்ஜசன்ட் பை ஹைபார்டினியஸை அப்படியே ஆப்போசிட்டாக வரும், ஹைபார்டினியஸ் பை அட்ஜசன்ட்டாக மாறிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க. இந்த டிவைடை கேன்சல் பண்ணிட்டு மல்டிப்ளை சிம்பிள் போடும்போது டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷனில் இருக்குதுன்னா அது அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கோங்க, அவ்வளோதான். சரி, ஓகே, 1/2 இருக்குதுன்னா இங்கே 2/1 மாறிடும். அந்த மாதிரி தான் அட்ஜசன்ட் பை ஹைபார்டினியஸை மல்டிப்ளை சிம்பிளாக மாறும்போது ஹைபார்டினியஸ் பை அட்ஜசன்ட்டாக மாறிடும். ஓகே, ஸோ இந்த ஹைபார்டினியஸும் இந்த ஹைபார்டினியஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் ஆன்சர் இஸ் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு இஸ் நத்திங் பட் tan theta which is equal to LHS. இதோ இருக்கு பாருங்க. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட். therefore sin theta by cos theta equal to tan theta. ஓகே, அதே போல இந்த ரிலேஷனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. cot theta equal to 1 divided by tan theta. ஆல்ரெடி பார்த்துருந்தோம்ல, tan theta equal to sin theta by cos theta னா cot theta னா which is reciprocal of tan theta. ஓகே, 1 divided by tan theta தான். அப்போ இது எப்படி எழுதலாம்? 1 divided by tan theta போது tan theta ஓட ஆன்சர் sin theta by cos theta. ஓகே, ஸோ 1 by tan theta னா அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகிடும், cos theta by sin theta. ஸோ cot theta equal to cos theta by sin theta. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும்.
tan theta equal to sin theta by cos theta னா cot theta னா cos theta by sin theta. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க, இன்னும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இஃப் sin a is equal to 5/13 find tan a. நம்ம தீட்டான்னு பார்த்தோம்ல, அதுதான் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, தீட்டான்றது காமன் ஆங்கிள். ஓகே, இந்த இடத்துல ஏனோ சைன் தீட்டாக்கு பதிலாக சைன் ஏ சைன் பி அப்படின்னு சொல்லலாம், சைன் எக்ஸ் சொல்லலாம். ஓகே, நீங்கள் அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பட் இங்கே என்ன இருக்கோ அது இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. சைன் இங்கே தீட்டா இருந்ததுன்னா இங்கே தீட்டா மார்க் பண்ணிக்குவோம். பட் இங்கே ஏ இருக்கனால இந்த இடத்துல ஏன்னு மார்க் பண்ணிக்கோங்க. சரி, இந்த ட்ரையாங்கிள் நமக்கு கொடுக்கல அப்படின்னா நம்மளே அசியூம் பண்ணிக்கலாம், எப்படி வேணா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஜஸ்ட் கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிட்டேன். ஏபிசி ஆஸ் யூஸ்வல் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்குதுன்னா அது 90 டிகிரி. ஓகே, ஸோ அதை மார்க் பண்ணியாச்சு. ஆங்கிள் நம்ம tan ஏ கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, ஸோ ஏ இந்த இடத்துல சைன் ஏ இல்லை சைன் தீட்டா காஸ் ஏ காஸ் தீட்டா அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அதுதான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஓகே, அதை கண்டுபிடிக்கிறோன்னா அந்த ஆங்கிள் எய்தர் இங்கேயும் கண்டுபிடிக்கலாம் இல்லை இங்கேயும் கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் நமக்கு டயக்ராம் கொடுக்கலன்னா நம்ம எப்படி வேணால் அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, பட் டயக்ராம் கொடுத்துருந்தா கரெக்டாக பண்ணணும். நான் இந்த இடத்துல ஏன்னா கன்ஃபியூஷன் வேணாம் உங்களுக்கு, அதனால ஆஸ் யூஸ்வல் நான் இங்கேயே ஆங்கிள் கண்டுபிடிக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஏ எடுத்துக்கிறதுனால இந்த எலிவேஷனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்போசிட் சைட். தென் 90 டிகிரி இருக்கிறதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஹைபாட்டினியூஸ், இல்லைன்னா லாங்கஸ்ட் சைடு இஸ் ஹைபாட்டினியூஸ். தென் 90 டிகிரியும் இந்த ஆங்கிளும் இருக்கிறது அட்ஜசன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இதை மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, sin a is equal to 5/13 கொடுத்துருக்காங்க. ஓகே, டிவைட் பை 13. நமக்கு sin a ஓட ஃபார்முலா தெரியும்ல ஆல்ரெடி. sin equal to opposite side by hypotenuse. ஓகே, ஸோ ஆப்போசிட் இருக்கிறது இது வந்து ரேஷியோல தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸாக்ட் நம்பர் நமக்கு தெரியாது. அதனால 5 கூட எனி கான்ஸ்டன்ட்டை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எனி வேரியபிள் கான்ஸ்டன்ட் வந்து லெட்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஏபிசி எக்ஸ் ஒய் இசட் கே எது வேணா எடுத்துக்கலாம். நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் கான்ஸ்டன்ட்டுக்கு. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸாக்டா கொடுக்கல, ரேஷியோல கொடுத்துருக்கனால நான் 5 கூட எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு இது 5 தான், ஆப்போசிட்டோட வேல்யூ வந்து 5 தான் எனக்கு எக்ஸாக்டா தெரியாது ரேஷியோல கொடுத்ததுனால. அதனால நான் வந்து ஏதோ ஒரு வேரியபிளை அசியூம் பண்ணிக்கிறேன் கான்ஸ்டன்ட். ஓகே, தென் ஹைபாட்டினியூஸோட வந்து 13x. ஸோ இப்போ ஆப்போசிட் சைடு ஈக்குவல் டு 5xன்னு இருக்குல்ல, அது இங்கே மார்க் பண்ணிக்கலாம். தென் ஹைபாட்டினியூஸ் வந்து 13x. ஸோ இது 13x. இதுதான் கிவன் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது. எக்ஸாக்டாக தெரியாதனால நான் கூட ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுட்டு 5x 13xன்னு எழுதிக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம அட்ஜசன்ட் சைடு தான் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன்ல பார்த்துருந்தோம்ல, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே பைத்தாகரஸ் தியரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 2 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடை கண்டுபிடிக்கிறோம்னா நம்ம பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருந்ததா மட்டும்தான் பைத்தாகரஸ் தியரம் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ யூசிங் பைத்தாகரஸ் தியரம் ஃபார்முலா இஸ் ஹைபாட்டினியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஹைபாட்டினியூஸோட வேல்யூ 13x ஸ்கொயர். ஸோ ஹைபாட்டினியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயரோட ஆன்சர் 5x ஸ்கொயர். 5x ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் நமக்கு தெரியாது, அதனால அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அட்ஜசன்ட் ஸ்கொயரை அங்கேயே வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைட்லேயே வச்சுக்கோங்க. தென் 13x ஸ்கொயர் தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் ஒரு சைடாக கொண்டு வரணும். ஸோ பிளஸ் 5x ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 5x த ஹோல் ஸ்கொயர். இது அப்படியே நான் மாற்றி எழுதிக்கிறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதனால அட்ஜசன்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5x த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ஸ்கொயர் பண்ணோம்னா 13 ஸ்கொயர் இஸ் 169 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் இஸ் 25 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ரெண்டுத்துலையுமே எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்கனால 169 மைனஸ் 25 எக்ஸ் ஸ்கொயரை காமனாக இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 144 எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். 12 ஸ்கொயர் இஸ் 144 தானே. ஸோ 12 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது 12x த ஹோல் ஸ்கொயராக இந்த டேர்ம் எழுதலாம். ஓகே, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஹோல் ஸ்கொயராக நம்ம எழுதலாம்ல, அதனால 12x த ஹோல் ஸ்கொயர் எழுதியாச்சு. தேர்ஃபோர் அட்ஜசன்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12x ஸ்கொயர். இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ வந்து 12x. இப்படி தான் ஒரு 2 சைடை கொடுத்துட்டு ஒரு சைடை கண்டுபிடிக்கணும். அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ நமக்கு இப்போ ஹைபாட்டினியூஸும் தெரிஞ்சிருச்சு. நமக்கு எக்ஸாக்டாக தெரியலனா கூட ஒரு கான்ஸ்டன்ட்டை வச்சு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஹைபாட்டினியூஸ் ஈக்குவல் டு 13x, ஆப்போசிட் ஈக்குவல் டு 5x, adjacent equal to 12x.
ஸோ இப்போ 3 சைட்ஸ் நமக்கு தெரியும். இப்போ tan A நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். tan A ஓட ஃபார்முலா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஆப்போசிட் சைடு நமக்கு ஆல்ரெடி தெரியும் 5x டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு இஸ் 12x. ஸோ இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5 டிவைடட் பை 12. tan A ஓட ஆன்சர் இதுதான். இது ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த சம் நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 3ல ரிமைனிங் சம்ஸும் ரிமைனிங் டாபிக்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.